சரி, யாத்திராகமம் புஸ்தகம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். அல்லேலூயா. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா என்றார்கள். நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அல்லேலூயா. எத்தனை எகிப்து! இந்த 2 வசனத்துல என்ன சொல்றாங்க? எத்தனை எகிப்து! அவர்கள் என்ன சொல்றார்கள்? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்றாங்க. நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்கிறார்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அல்லேலூயா. இப்போதான் அந்த செங்கடலை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து அவர்கள் இரவோடு இரவாக புறப்பட்டு இப்போதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வடி எடுத்து வைக்கிறாங்க. செங்கடலை கிட்ட வருகிறாங்க, செங்கடலை நெருங்கி கிட்ட வராங்க. பின்னாடி பார்வோனும் அவருடைய படைகளும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இதை பார்த்து அவர்கள் பயந்த உடனே அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நலமா இருக்குமே, நாங்கள் எகிப்திலே செத்திருந்தால் நலமா இருக்குமே, நாங்கள் எகிப்திலே வேலை செய்திருந்தால் நலமா இருக்குமே, எங்களை எகிப்திலே விட்டுவிட வேண்டியது என்ன, நாங்கள் அங்கே இருந்திருக்கலாமே என்று சொல்லி எகிப்து 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 எகிப்து. அல்லேலூயா. இன்னும் செங்கடல் எகிப்தின் எல்லைகளை கூட தாண்டல, செங்கடலை கூட இன்னும் தாண்டி போகல, எகிப்தை விட்டு இன்னும் நிரந்தரமா வெளியில கூட வரல சரியா. அதுக்குள்ளவே அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் என்னவா வருகிறதுனா, எகிப்து 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 எகிப்து. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் அவருடைய வரலாறு நிறைய இருக்கிறது. நான் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, என் கூட கொஞ்சம் ஸ்பீடா என்ன பண்ணுங்க, அப்படியே வாசிச்சுக்கிட்டே வாங்க. யாத்திராகமம் 17:3 வாசிக்கலாம். நிறைய வசனம் உங்களுக்கு வேலை இருக்குது. ஜனங்கள் மைக்கில் நல்லா வாசிங்கம்மா. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அல்லேலூயா. பார்வோனையும் படைகளையும் கண்டாங்களா? எங்களை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? இப்ப தண்ணி தாகம் எடுத்ததா? வட வழியில தண்ணி தாகம் எடுத்துக்கொண்டது. இப்ப தண்ணி தாகம் எடுத்த உடனே எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்க கேட்டாங்களா? இப்போ என்னதான் தண்ணி தாகம் எடுத்தாலும் என்னதான் எகிப்து தான். பார்வோனை கண்டாலும் என்னதான் எகிப்து தான். எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. படைகளை கண்டாலும் எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. இப்ப தண்ணீர் தாகம் எடுத்தது, இப்போ எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அடுத்தது என்னாகமம் 11:5 வாசிக்கலாம். என்னாகமம் 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களின் வெள்ளரி காய்களையும் மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் என்னதுமா கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும்
பூண்டுகளையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. எங்களுடைய உள்ளம் என்னாவது? வாடி போகிறது. நாங்கள் எகிப்தில் எதை சாப்பிட்டோம்? மச்சங்கள் சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிட்டோம், வெஜிடேரியன் சாப்பிட்டோம், சைவமும் சாப்பிட்டோம், அசைவமும் சாப்பிட்டோம். அதையெல்லாம் இப்ப நாங்க என்ன பண்றோம்? நினைக்கிறோம். வெள்ளரிக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் மச்சங்களையும் என்ன செய்கிறோம்? கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் நாங்கள் வெங்காயங்களையும் நினைக்கிறோம். இப்போ என்னதான் நினைக்கிறாங்களா? எகிப்து தான் நினைக்கிறாங்க. காய்கறி பிரச்சனை வந்தாலும் என்னதான், யார் தான் எதை பத்தி தான் பேசுறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. நான்வெஜ் கிடைக்கலையா? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அவங்க பார்வோனுக்கு படைகளுக்கு கண்டு அந்த பயத்தினால் மாத்திரம் எகிப்தை பற்றி பேசவில்லை. அவர்கள் பார்வோன் துரத்தி கொண்டு வருகிற அந்த பயத்தை கண்டு மாத்திரம் அவங்க என்ன பண்ணல? எகிப்தை குறித்து பேசவில்லை. அவர்களுக்கு தண்ணி தாக எடுத்த போது எதை தான் பேசுறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அவர்களுக்கு நல்ல அசைவ விருந்து கிடைக்காத பட்சத்தில் எதை பத்தி தான் பேசுகிறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அவர்களுக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்காத போதும் எதை குறித்து தான் பேசுறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் எகிப்திலே சாப்பிட்டதை நாங்கள் நினைக்கிறோம். என்ன பண்றாங்களா? நினைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, என்னாகமம் 11:18 வாசிங்க. அங்க என்ன சொல்லுது பாருங்க. என்னாகமம் 11. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும். பாருங்க, எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருங்க. இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்தில் அது எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும். கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. அல்லேலூயா. அழுவும் போது கூட சௌக்கியமா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எங்க தான் சௌக்கியமா இருந்ததா? எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது. நாங்க அங்க இருக்கும்போது என்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டோம் தெரியுமா? என்ன மாதிரி நான்வெஜ் எல்லாம் நாங்க சாப்பிட்டோம் தெரியுமா? அங்க எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது. இப்போ எதை பத்தி தான் பேசுறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அல்லேலூயா. என்னாகமம் 11:20 அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. அதற்கு முன்பாக அழுதீர்களே. ஏன் நாங்க எகிப்திலிருந்து புறப்பட்டோம்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வெளியில வந்துட்டாங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எங்க போய் கொண்டிருக்கிறாங்க? கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கடந்த தலைமுறை 400 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இவர்கள் மோசேயினால அழைக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போய் கொண்டிருப்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி. ஆனால் அவர்கள் நினைப்பது எகிப்து, பேசுவது எகிப்து, சிந்திப்பது எகிப்து, புலம்புவது எகிப்து. தண்ணீர் தாகம் வந்தாலும் எதுதான் ஞாபகம் வருது? எகிப்து தான் ஞாபகம் வருது. நான்வெஜ் சாப்பிட ஏதாவது நான்வெஜ் கிடைக்கலனாலும் எகிப்து தான் ஞாபகம் வருது. கீரை கிடைக்கலனாலும் எகிப்து தான் ஞாபகம் வருது. வெள்ளரிக்காய், வெங்காயம், வெள்ளை பூண்டு கிடைக்கலனாலும் எகிப்து தான் ஞாபகத்துக்கு வருது. பார்வோனையும் படைகளையும் கண்ட போதும் எகிப்து தான் பேசுறாங்க. அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, அதிலே என்னாகமம் 20:5 வாசிங்க. மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க பாரு. என்னாகமம் 20:5. மைக்கிலமா மைக்கில. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அல்லேலூயா. அங்க வந்து பாக்குறாங்க, வர வழியில வனாந்தர பாதையில அங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நல்ல ஒரு அத்திமரம் இல்ல,
நல்ல ஒரு மாதுளை மரம் இல்லை, குடிக்க நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு, பழ வகைகள் சாப்பிடுவதற்கு எந்த வசதி வாய்ப்பு, எந்த மரங்களும் செடிகளும் அங்கே அவர்களுக்கு இல்லை. நம்ம எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட நினைப்போம். சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் பழத்தெல்லாம் என்ன பண்ணணும், சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்போ பழம் சாப்பிடணும்னு நினைக்கும் போது கூட அவங்க எதை பற்றி தான் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எது தான் ஞாபகம் வருது, எகிப்து தான் ஞாபகம் வருது. அல்லேலூயா. அதில் 21:15 வாசிங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்னாகமம் 21:15. ஆமாண்ணா, படிங்க. ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அங்கே இருந்து பேயருக்கு போனார்கள். சரி, போதும் விடுங்க. என்னாகமம் 14:2 வாசிங்க. என்னாகமம் 14. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும். எங்க சாவணுமா? எகிப்து தேசத்திலே. சாவுன்னு வந்தாலும் கூட, செத்தாலும் கூட நாங்க எங்க சாவணும்? எகிப்து தேசத்தில். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல சாகிறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்லை. நாங்க செத்தாலும் எங்க தான் சாகணும்? எகிப்துல சாகணும். கீரை சாப்பிட்டாலும் எங்க சாப்பிடணும்? எகிப்துல சாப்பிடணும். பழம் சாப்பிட்டாலும் எங்க சாப்பிடணும்? எகிப்துல சாப்பிடணும். தண்ணி குடிச்சாலும் எங்க சாப்பிடணும்? எகிப்துல தான் தண்ணி குடிக்கணும். அல்லேலூயா. என்னங்க இது, என்ன இது, என்ன அநியாயம் இது? போய்கொண்டிருக்கிறது எங்க? பயணம் எங்க? புதிய கானான், அறிமுகம் இல்லாத தேசம், முன்பின் செல்லாத பகுதி, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண பகுதி, ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசம் எப்படி இருக்கும் என்பது இவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, செழிப்பான தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க. பயணம் எந்த தேசம்? புதிய தேசம். ஆனா பேசுறது பூரா எந்த தேசம்? பழசு. பயணம் புதுசு, பேச்சு பழசு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அல்லேலூயா. எகிப்தை விட்டு வந்தாச்சு, ஆனா எகிப்தை மறக்க முடியல. எகிப்தை விட்டு வந்தாச்சு, எகிப்தை விட முடியல. எகிப்தை விட்டு வந்தாச்சு, எகிப்தை நினைக்காம இருக்க முடியல. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எங்க போனாலும் உங்க ஞாபகமாவே இருக்குதுங்க, யாரை பார்த்தாலும் உங்களை ஞாபகம் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. இது யார் சொல்லிக்குவாங்க? இளஞ்சோடிகள், விரும்புகிறவர்கள் சொல்லிக் கொள்வாங்க. அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் ஞாபகமாக இருக்குது.